கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டுள்ளதால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வறட்சியின் கோர தாண்டவம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது கொல்லப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி 7 கிராமங்கள் உள்ளன. பொய்த்து போன பருவமழையால் இப்பகுதி மக்கள் விவசாயத்தை விடுத்து மாற்று தொழில் செய்து வருகின்றனர். இதனால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வாரத்துக்கு 2 முறை மட்டுமே குடிநீர் வருவதாகவும் வீட்டுக்கு 1 குடம் மட்டுமே தண்ணீர் கிடைப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் குடி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது ஒரு இடத்துக்கு தேடி போகிறோம். அவங்க விவசாயி கண்டுறதுக்கு அவங்களும் விவசாயம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பண்ணியிருக்காங்க, மாடு இருக்குன்ட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு ரெடியாக அனுப்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல. போதிய மழை இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ள நிலையில் வறட்சி கால்நடைகளையும் விட்டு வைக்கவில்லை. தண்ணீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க படைத்தளவாய் கால்வாய் திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் ஆனால் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் கொல்லப்பட்டி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இங்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தற்பொழுது வறண்டு கிடக்கும் ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் கிடைக்கும் என்கிறார் இந்த பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுங்க. படைதட கால்வாயை இணைச்சி கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்குங்க. ரொம்ப வறட்சியில் இருக்கிறோம். இது எம்எல்ஏ எம்பிங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து அதை கொஞ்சம் இணைச்சி கொடுத்தாங்கன்னா மக்கள் செல்வாக்காக இருப்பாங்க. கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு படைத்தளவாய் கால்வாய் திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழக அரசாங்கமானது இந்த படைதள கால்வாய் திட்டமானது உடனடியாக செயல்படுத்தினால் இந்த குடிநீர் பிரச்சினை தீங்கும் என இந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினேஷ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி.